இந்த நிகழ்வு இந்தியாவே பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு சொல்லலாம். சுமார் 25க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்னு இருக்காங்க. வந்தவங்க அந்த சுற்றுலா பயணிகள் கிட்ட நீ எந்த ஊரு, நீ என்ன மொழி பேசுறலாம் கேட்கல, நீ ஹிந்துவா முஸ்லீமா வந்து காட்டுன்னு சொல்லி ஹிந்துவா இருக்கும் பட்சத்துல சுட்டு கொன்னு இருக்காங்க. அங்க எடுத்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்களே சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்ட கொன்னதுக்கு அப்புறம் என்னையும் சுற்றுங்கன்னு சொல்லி அந்த டெரரிஸ்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நாங்க ஒன்னு கொல்ல மாட்டோம், இங்க நடந்தது போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. காஷ்மீர்ல பஹல்கம் அப்படின்னு சொல்லப்படுற இடமானது அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. கடந்த சில வருஷமா தான் இந்த இடத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போறது வழக்கமாக இருக்கு. காரணம் ஆர்டிகல் 370 இல்லாததுனால தான். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆர்டிகல் 370 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் ஒரு தனி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு இருந்தது. லைக் அவங்களுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன் அவங்களே அமைச்சுக்கிற மாதிரி. 1947ல இருந்தே காஷ்மீருக்காக இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் சைனாக்குள்ள பல சர்ச்சைகள் வந்திருக்கு. இந்த நிலையில ஆர்டிகல் 2019ல ரிவோக் பண்ணாங்க இந்தியா. அப்பதுல இருந்து தீவிரவாதம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. காஷ்மீர்லயும் சுதந்திரமா சுற்றி பார்க்கிற மாதிரி நிறைய சுற்றுலா தலங்களும் உருவாச்சு. ஆனா இந்த விஷயத்துல பாகிஸ்தான் சும்மா இல்லங்க. இப்ப அவங்க நாட்டிலேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பெரிய அரசியல் இருக்குன்னு சொல்லப்படுது. பொதுவா இதுக்கு பின்னாடி பேசப்படுற அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு, அங்க அமைதின்றது இல்ல, அரசியலும் சரியான முறையில இல்லன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பாகிஸ்தான் ஆளக்கூடிய ஷெபாஸ் ஷெரீப்ல இருந்து இந்தியாவை தாக்கினா பதிலுக்கு அவங்க நம்மளை தாக்குவாங்க, அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலான்ற எண்ணத்துல இருக்காங்கன்ற மாதிரி பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப நடந்த சுற்றுலா பயணிகளுக்கு எதிரான தாக்குதல்ல ஈடுபட்டது டிஆர்எஃப், தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னு சொல்லப்படுற ஒரு குழுதான்னும், இவங்க பாகிஸ்தான் கூட லிங்க்ல இருக்காங்கன்றதும் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவே மோசமா மிருகத்தனமா நடந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இந்தியா இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் சட்டம் தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.